ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ஒரு 1 வீக் கிட்ட ஆக போகுது. நம்ம வந்து நல்ல கண்டென்ட்டோட வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். இது என்னென்னா புதுசாக நம்ம ஃபிஷஸ் எடுத்திருக்கோம், என்னென்ன ஃபிஷஸ் எடுத்திருக்கோம்னு சொல்கிறத வீடியோவில் வாங்க கண்டினியூஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மாலி ஃபிஷஸில் போன டைம் வந்து பேரண்ட் சைஸஸ்லாம் வந்துச்சு. இப்போ வந்துருக்குது பேரண்ட் சைஸ் கிடையாது. இதெல்லாம் ப்ரீடிங் சைஸ் தான், பேரண்ட் சைஸ் கிடையாது. ஸோ இப்போ ரெண்டாவது நீங்கள் பார்க்குறது வந்து ஷார்க் வெரைட்டி. கொஞ்சம் இந்த டைம் வந்து எப்படின்னா ஷார்க்கில் கொஞ்சம் சின்ன ஷார்க்காகவும் எடுத்திருக்கோம், பெரிய ஷார்க்காகவும் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து ப்ளூ கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, எஸ்கே கோல்டு ப்ளூ கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் கோல்டு. இது வந்து நம்ம நல்லா இங்கே மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ பார்க்க சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே நார்மல் கோல்டு பீஸ் தான் தெரியும். இந்த கோல்டுலாம் வந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இதுவும் ப்ளூ கோல்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கலர்ஸ் எப்படிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் கோல்டு வந்து பியூர் கோல்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க செம்மையாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக. தென் நம்ம பார்க்க போகிறது இந்த ஷார்க்லேயே பெரிய வெரைட்டி சொன்னோம்ல, அந்த ஷார்க் வெரைட்டி இது. அது ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ரொம்ப இது கொஞ்சம் ஆவரேஜ் சைஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த சைஸ் வாங்கினோம் டேங்கில் விட்டோம்னா கொஞ்சம் வேகமாக பெருசாக வரும் ஷார்க்கை பொறுத்தளவுக்கு. ஸோ ஷார்க் வந்து ரெகுலராக எல்லோரும் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஷார்க் எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம எடுத்துக்க வந்து நார்மல் கோல்டு ஃபிஷ்ஷு, மாஃபுன்னு சொல்லுவாங்களா, பிளாக் கோல்டும் அதாவது காப்பர் கோல்டு சொல்லுவாங்க, நிறையா பேர் சொல்லுவாங்க, மூசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ் எடுத்திருக்கோம். கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு கொஞ்சம் லிமிட்டடாக தான் எடுத்திருக்கோம், அது நிறையா எடுக்கலை. அதுக்கப்புறம் என்னென்னா இது வந்து நம்ம ஃப்ளோரான் பீசஸ் எடுத்திருக்கோம். ஃப்ளோரான் வந்து இங்கே நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆவரேஜ் சைஸில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ வேகமாகவே இது வந்து ஹம்பெலாம் வந்துடும். ஸோ அதை சிறுசாக வாங்கி கொஞ்சம் வளர்கிறத விட இது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். தென் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இது நம்ம கொய்கார்ப்பு. இங்கே ரெகுலராக வந்து கொய்கார்ப் மூவ் ஆக தான் செய்யும். கொஞ்சம் ஆக்டிவான மீன். ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் மீன்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் கண்டிப்பாக வாங்குவாங்க. அதனால் வந்து கொய்கார்ப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். கொய்கார்ப்பில் இன்னொரு ஒரு வெரைட்டி செலக்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கொஞ்சம் ஒரே சைஸ் தான். இது வந்து கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது வேறு சைஸு, ஃபஸ்ட்டு எடுத்து கட்டினது வந்து வேறு சைஸு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் நான் டேங்கில் விட்டுட்டு எப்படி இருக்குன்றத ஒரு பெரிய வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவை சேர்த்து நான் அப்படியே சொல்கிறேன். இது வந்து நம்ம கோல்டு ஃபிஷஸ் கொஞ்சம் லிமிட்டடாக தான் எடுத்திருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நான் உங்கள் டேங்கில் விட்டே ஃபுல்லாக கட்டுறேன். ஏன்னா நமக்கு இதில் இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வந்து ஷார்க்கு, தென் கோல்டு ஃபிஷ். மொத்தமாக வந்து இதில் பார்க்குறத விட நம்ம டேங்கில் விட்ட பிறகு பார்க்க தான் செம்மையாக இருக்கும். அப்போ தான் வந்து ஃபுல் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, மீன்லாம் என்ன ஆக்டிவாக இருக்கா அப்படின்றது. நம்ம இந்த தடவை போய் எடுக்கல, நம்ம வந்து ஸ்டாக்கு இந்த டைம் நம்ம ஆர்டர் பண்ணி தான் எடுத்தோம். ஸோ பார்ப்போம் நம்ம ஃபிஷஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ணி ஃபிஷஸ் எல்லாம் விட்டால் தான் வந்து என்னென்ன ஃபிஷஸ் எப்படி இருக்குது, எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்றது நமக்கு கண்டினியூஸாக தெரியும். நம்ம எப்போயுமே முந்திலாம் போயிட்டு நம்ம நேரில் விசிட் பண்ணி ஃபிஷஸ் ஹெல்த்தெல்லாம் பார்த்து எடுப்போம். இந்த டைம் வந்து நமக்கு சொல்லி அனுப்பிச்சு தான் எடுத்தது. ஆனால் நம்ம நடிச்சதை விட ஃபிஷஸ் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நம்ம இப்படியே வந்து எடுத்துடலாம் நினச்சிருக்கோம். ஆர்டர் பண்ணியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை டேங்கில் விட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம நார்மலாக ஏற்கனவே நம்மகிட்ட இருந்த ஜீப்ராஸ் தான். ஸோ ஜீப்ராஸில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் 2-3 சைஸஸ் இருக்கும். கட் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து விட்டோம். கப்பீஸ் சொல்லுவோம்ல, கப்பீஸு ஜீப்ரா எல்லாத்தையும் ஒரே டேங்கில் விட்டுட்டோம். இது வந்து இங்கே நல்லாயிருக்கும் பார்க்க. இது நம்ம போன டைம் இருந்த அதே தான் பீசஸாக இருந்துச்சு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபிஷஸ் தான். தென் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம அந்த கோல்டு ஃபிஷ்லேயே பெரிய சைஸ் வாங்கணும்ல, அதையும் கொய்கார்ப்பை சேர்த்து விட்டுருக்கோம். உங்களுக்கு கலர் பார்த்தா தெரியுதா கொய்கார்ப் கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு? பார்க்க செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வேணும்னா உடனே வந்து நம்ம விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம கடையை விசிட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா அது உண்மையாகவே நான் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. எனக்கெல்லாம் நிறைய கலர்ஸ் பிடிச்சிருக்கு. என்கிட்ட கொஞ்சம் நான் ஒரு கொஞ்சம் ஐடியாவில் இருக்கேன். பெரிய டேங்க் போகிற ஐடியாவில் இருக்கேன். நான் போட்டேன்னா அதில் நிறையா ஃபிஷஸ் நான் கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ யாருக்கா வேணும்னா அந்த ஃபிஷஸ்லாம் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிஷன்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தென் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து நம்ம நார்மலாக ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற மாலி ஃபிஷஸ். இதெல்லாம் பேண்டா மாலி மட்டும் இருக்கும். பேண்டா மாலி ஒரு சில ஒயிட் மாலி இருக்கும். ஸோ பேண்டா மாலி தான் இதில் வந்து நிறையா இருக்கும். பேண்டா மாலி யாருக்காவது வேணும் அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க. இதுவும் கண்டிஷன் வந்து நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து மாலி ஃபிஷஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் மாலி. அதாவது இது பேரண்ட் சைஸ் கிடையாதுன்னு சொன்னேன்ல, இது வந்து ஆனால் ப்ரீடிங் சைஸில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே மிக்சிங்காக தான் இருக்கும். மீன் ஹெல்த் கண்டிஷன் பார்த்து நீங்கள் யாராவது வாங்கினா வாங்கிக்கோங்க. பேரண்ட் சைஸுன்றது வந்து நமக்கு ரேராக தான் கிடைக்கும். இது வந்து ப்ரீடிங் சைஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாலியை வந்து. இது வந்து சைஸ் கொஞ்சம் சிறுசாக இருக்கும், ஆனால் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஃபிஷஸ். இதுவுமே குட்டி மினிமம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இது வந்து 50 குட்டி 60 குட்டி அந்த லெவலில் போடும். அந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆரஞ்சு வித் பிளாக்லாம் பார்க்க செம்மையாக இருக்குல்ல. இது யாருக்கா வேணும் அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். வந்து பார்த்துட்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் மாலிக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஜெயண்ட். இவர் எப்பயுமே வந்து தலைவர் அவ்வளோதான். ஃப்ளோரான் எப்பயுமே வந்து நாசாக இருப்பார். அடுத்து நம்ம வந்து டெட்ரா ஃபிஷஸ் எடுத்துருக்கோம். இந்த டைம் டெட்ரா எடுக்கல, நம்ம ஏற்கனவே இருக்க டெட்ராஸ் தான். ஸோ அடுத்து வந்து இப்போ கோல்டு ஃபிஷ் பார்த்தோம்ல, இதில் வந்து எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. இதுலேயும் கொய்கார்ப் வந்து கொஞ்சம் மிக்சிங்கில் தான் இருக்குது. கொய்கார்ப் கோல்டு ரெண்டும் தான் இருக்குது. பார்க்க சூப்பர் ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்குது. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது. ஸோ இது யாருக்காக வேணும்னா இதே வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்னென்ன கோல்டு இருக்குன்னா நார்மல் கோல்டு, கொய்கார்ப், கொஞ்சம் மிக்சிங் கோல்டு, காப்பர் கோல்டு. ஸோ எல்லா வெரைட்டிஸுமே இதில் கோல்டு இருக்கும்.
நமக்கு எப்பயுமே எதிர்பார்க்குற அந்த ரோஸ் வித் ஒயிட் கோல்டு வந்து இந்த டைம் வரல. ஸோ அது வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ப்போம். இது வந்து நம்ம ப்ளூ கோல்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த கோல்டு. இதுவும் பார்க்க சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெரிய டேங்கர்லாம் இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் ஒரு 6 பீஸ் 7 பீஸ் வாங்கி விட்டோம்னா டேங்கே வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் கிடைக்கிறது வந்து இப்போ கொஞ்சம் ரேராக தான் கிடைக்குது. இப்போ ஒரு ஒன் டைம் கிடைச்சா ஒன் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் எடுத்திருக்கோம். யாருக்கா வேணும்னா வாங்கிக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்த்து. தென் வந்து நம்ம ஷார்க் எடுத்திருக்கோம் அடுத்து. ஷார்க் வந்து ஒரு 2, 3 சைஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு ஷார்க் எப்பயுமே வந்து எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே வாங்குறது தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை. இதான் நம்மளோட ஃபுல் ஃபிஷ் செட்டப் கண்டிஷன். ஸோ பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.